யாரு கூப்பிட்டாலும் வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. யோ கோபால அண்ணே வாங்க சார். மரம் ஏதாவது வேணுமா சார்? அண்ணே அது இல்லண்ணே, பெரியவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனார்ல, அவர் செய்ய வேண்டிய வேலைய நான் செய்யட்டுமா? தம்பி, உன்னை பார்த்தா ஏதோ பெரிய இடத்து பையன் மாதிரி ரொம்ப டிப்டாப்பா படிச்சவ மாதிரி இருக்க. உனக்கு இந்த வேலை எல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. நான் வேற ஆளு பாத்துக்கிறேன், நீ கிளம்புப்பா. அண்ணே அண்ணே அண்ணே, என்கிட்ட பணம் இல்ல, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. ஆனா இந்த மரத்தெல்லாம் நானே புலம் தரேன்னா அதுக்கு நீங்க எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? இது எல்லாத்தையும் உடைச்சு கொடுத்தா ஒரு 500 ரூபா கொடுப்பேன்ப்பா. வெட்டின விறகு எல்லாத்தையும் அடுக்கிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சாங்கன்னா ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா தருவேன். சரிங்கண்ணா, நான் செஞ்சிடுறேன். தம்பி சரியா பண்ணிடுவியா? ஆம் பண்ணிடுறேன். சரி பண்ணு. கோடால் இங்க இருக்கு பாரு. சரிங்கண்ணா. என்னத்துக்கோசரம் தாடிகார சட்டைய கழட்டுறான்? யோ 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 யோ, என்னத்துக்கோசரம் யா சட்டையெல்லாம் கழட்டுற? ராணி, உன்னை நான் அங்கதான் நிக்க சொன்னேன், இங்க எதுக்கு வந்த? யோ அத்தை உடியா, நான் கேட்ட கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லியா. இங்க என்ன பண்ண போற நீ? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இந்த புடி. யோ உனக்கு என்ன பைத்தியம் கிட்டே பிடிச்சுக்குதா? யோ வளையலாம் அப்புறம் வாங்கிக்கலாம், நீ வாயா போலாம். இங்க பாரு, நீ சொல்ற எதையும் நான் இப்ப கேட்க மாட்டேன். நீ அங்க போய் ஓரமா நில்லு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். யோ சொன்னா கேளியா, வேணாயா வாயா போலாம். ஏ ராணி, நீ ஆசைப்பட்டு கேட்டல்ல, நான் கண்டிப்பா வாங்கி தரேன், நீ போ. யோ தாடிகாரா வேணாயா. ராணி நீ போ ராணி. யோ வேணாயா. போன்னு சொல்றேன்ல, போ. பாத்து பொறுமையா மெதுவா, கொஞ்சம் மெதுவா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உடம்பெல்லாம் ஏறி இது தப்புனா என்னால சுத்தமா முடியல. ஒண்ணும் இல்ல அத்தை, ஒண்ணும் ஆகாது. அதெல்லாம் ஒரு பெரிய கதையா, அப்புறமா சொல்றேன். தமன்னா முதல்ல போய் லாமையா கூட்டிட்டு வா. போ தமன்னா. ஐயோ அக்கா, முடியல. ஐயோ எங்க அம்மா எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? என்ன இது கொடுமை பாத்தீங்களா என் நிலைமைய? அந்த பொம்மை என்ன மரத்துல கட்டி போட்டு சாட்டையால அடிச்சு என் தோலை உரிச்சிட்டா. பத்தாததுக்கு அது மேல மிளகா பொடிய வேற தூவி விட்டுட்டா. நீங்க கவலையே படாதீங்க, உடனே என் மந்திர சக்தியால உங்களை குணப்படுத்துறேன். பண்ணுங்க முதல்ல அதை பண்ணுங்க. என்னங்க எதுவுமே ஆகல? என்னால முடியல, என்னால சுத்தமா முடியல. ரொம்ப வலிக்குது, உடம்பெல்லாம் எரியுது. அந்த பொம்மை இவ்வளவு கொடுமைக்காரியா இருப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜிங்குச்சிக்கா ஜிங்குச்சிக்கா ஜிங்குச்சிக்கா, ஜிங்குச்சிக்கா ஜிங்குச்சிக்கா ஜிங்குச்சிக்கா, ஜிங்குச்சிக்கா. நான் தான் சொன்னேன்ல, பொம்மி அவளோட ஆட்டத்தை எப்போ வேணாலும் ஆரம்பிப்பான்னு. இப்போ நீங்க பாக்குறது பொம்மியோட ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் இனிமே தான் நடக்கும். இது ட்ரெய்லரா? அப்பனா மெயின் பிக்சருக்கு ஒருத்தர் கூட மிச்சம் இருக்க மாட்டோம் போல இருக்கு. ஏய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை இப்ப என்ன பண்றேன் பார். ஜிங்குச்சிக்கா ஜிங்குச்சிக்கா ஜிங்குச்சிக்கா, உன்னால எனக்கு எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல இருக்கிற யாரையும் உங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் எதுவும் பண்ண விட மாட்டேன்.
ஐயோ என்னால முடியலையே. இந்த பொம்மையை நான் அழிக்காம விட மாட்டேன். ஐயோ என்னால சத்தியமா முடியல. மனோ என்ன கொன்னுடுறா மனோ. மா அப்படி சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ்மா. என்னால இந்த வேதனையை தாங்க முடியலடா. உடம்பெல்லாம் எரியுதுடா. என்ன ஒரு அடியா கொன்னுடு. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. என்ன கொண்டு போட்டுறா. வேண்டாம்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. நான் எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சேன்னு உங்களுக்கு தெரியாதுடா. மா அழாதீங்கம்மா. தமன்னா, அம்மாவுக்கு இப்படி ஆன விஷயம் வீட்டுல இருக்கிற வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. டாக்டரை வர வச்சு அம்மாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு, மாமா பொறுப்பு. எங்க அம்மாவை அந்த பொம்மை இவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்கால, இதுக்கப்புறமும் அந்த பொம்மையை விட்டு வைக்க கூடாது. இதுக்கப்புறம் அந்த பொம்மையை அழிக்காம இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன். ஐயோ மனு, இந்த சூழ்நிலையில நீ எங்க போவ? நீ அந்த பொம்மையை என்ன பண்ணுவ? இங்க இருக்கிற லாமியாவாதி அந்த பொம்மையை எதுவுமே பண்ண முடியல. உன்னால என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் தெரியாது தமனா. எனக்கு என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு எனக்கு எதுவும் தெரியாது. எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பொம்மையை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரும்போது அழிச்சிட்டு தான் வருவேன். மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அந்த பொம்மையை கொண்டுட்டு தான் வருவேன். வழி விடுங்க. மனு, சொன்ன கேளு மனு.